அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாபெரும் ஒரு மாநாடை திரட்டிய எங்கள் அண்ணன் சீமானின் பிள்ளைகளுக்கு இந்த மேலின் வாயிலாக முதற்கண் நன்றியை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் பிடித்த புலிக்கொடி, ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிடித்த புலிக்கொடி, எங்கள் அண்ணன் பிரபாகரன் பிடித்த புலிக்கொடி, அந்த புலிக்கொடியை எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவரும் பிடித்திருந்தார் அகில இந்திய ஃபார் பிளாக் சார்பாக. எங்கே அந்த புலிக்கொடியை காலப்போக்கில் காணாமல் போயிருமோ, எங்களோட நின்றுமோன்னு ஒரு அச்சம் பயம்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் என்ற ஒரு களத்தில் இறங்கி 2008-9 காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எலெக்ஷனில் இறங்கி முதல் எலெக்ஷன் நீங்கள் நம்ம சிவகங்கையில் இறங்கி அடிக்கிறாரு அண்ணன். நாங்கள் அப்போது அண்ணனை தூரத்தில் பார்க்குறேன், நாங்கள் வேறு மாற்று கட்சியில் இருந்தோம். அப்போது அந்த அந்த இயக்கம் அப்போ தான் அந்த இயக்கம் இன்னும் உருவாகலை. அங்கே அவரோட பேச்சுகள், மக்கள் அவரை பார்த்த பார்வை, ஓகே தமிழ் தேசியம்ன்றது ஒரு பேக்கப் தான் உருவாகுது. அந்த தமிழ் தேசியத்தை காக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு கட்டாயம் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அது சிவகங்கை மாவட்டம் தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் காலத்தின் கட்டாயம் அண்ணன் அதே புலிக்கொடியின் வாயிலாக, அதே மதுரை மண்ணில், அதே பாண்டியர் மண்ணில், அதே சங்கம் வளைத்த எங்கள் ஐயா பாண்டித்துரைத்தேவர் வளைத்த அந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார். நாங்கள் இப்பையும் சொல்லி எப்பையும் சரி, நாங்கள் அவர் துணையாக இருப்போம். இதுவரை எந்த ஒரு திராவிட கட்சி மேடைக்கும், எந்த ஒரு தேசிய கட்சி மேடைக்கும் நான் சென்றது கிடையாது. இதுதான் என்னோட முதல் மேடை, நாம் தமிழோட முதல் மேடை. ஏனென்றால் நாம் தமிழர்கள் பிள்ளைகளை, அண்ணன் சின்ன பிள்ளைகளை அருமையான புலிக்குட்டிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த மேடையில் கூட, இந்த இடம் கூட எங்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் திருமணம் செய்த திருப்பூர் முருகன் கோவில். இதே எங்களுக்கு பெரிய பாக்கியம்தான். பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழல்களில் தமிழ் தேசியம் வந்துடாதா நம்ம எல்லா தலைவர்களும் பார்த்தோம். நானும் தான். எனக்கு ஐயோ எங்கள் அண்ணன் பிரபாகரன் படத்தை போட்டாவே கிழிப்பான், பிரபாகரன் படத்தை போட்டால் வழக்கு போடுவான். ஆனால் இன்று தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பிரபாகரன் படத்தை கொண்டு சேர்த்ததில் அண்ணனுக்கு பெரும் பங்கு இருக்கு. அதில் அண்ணோட இருக்கும் இந்த நாம் தமிழோட குட்டி புலிகளுக்கும் பங்கு இருக்கு. எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க இந்த புலிகளும் சரி, இந்த புலி கூட்டத்துக்கு பக்கமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம். எந்த ஒரு சூழல், எந்த ஒரு காலகட்டம் இந்த சமூகம் தன்னைத்தானே பக்குவப்படுத்தும், வடிவமைக்கும். அது தமிழ் சமூகம். எங்க அடிபட்டாலும், எங்க அடிபடுதோ அங்க எந்திரிக்கும். அதுக்கு நீ ஈழத்தையே நீ ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். எல்லா காலகட்டங்களையும் நம்மளை தாக்குறது, அடிக்கிறது, மிதிக்கிறது பார்த்தா திராவிடம் தான். எல்லாருமே அதான் சொல்றோம். ஏன்னா திரும்ப நம்ம பேசிதான் ஆகணும். அன்னை கூட அதிகமா சொல்லுவாரு, பெரியார் அண்ணே தயவு செய்து இனிமேல் எந்த இடத்திலும் பெரியார் என்று உச்சரிக்க வேண்டாம். இது என்னோட கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த இடத்துல அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஈவே ராமசாமி நாயக்கர். அப்படியான் அவர் தன்னை பதிவுபடுத்தியிருக்கிறார். தமிழை பைத்தியக்கார மொழி, தமிழர்கள் கருங்காலி, தமிழ் மொழி வேசி மொழி, எண்ணற்ற வார்த்தைகள் காதில் கேட்க முடியல. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அந்த படத்தில் இருக்கும் வைக்கம் வீரன் இருக்கேன். நான் வைக்கம் வீரர், ஆஹா பெரியார் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இருந்துச்சு அடப்பாவி, அதுவும் பிராடு தான், அதுவும் துபாக்கூர் தான். ஏன்னா இங்க இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது நம்ம தான். இந்த தமிழ் தேசியம், நம்ம தமிழர்கள் தான். அனைத்து குடிகளும் தான். அண்ணன் சொன்ன மாதிரி தான், பல்வேறு குடிகள் சொன்ன எல்லாரும் தான். ஆனால் இங்கே வந்தேரியல் தனக்கான ஆட்சியை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கு. இந்த ஆட்சி, அந்த முறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படி மாத்துறது. இப்போ அண்ணன் டக்குன்னு முருகன் எடுத்து கும்பிட்டா வச்சுங்க, எப்பா முருகன் 2 முன்னாடி அப்படின்றது. என்னப்பா உன் தலைவர் 3 முன்னாடி இல்லப்பா, என்ன நீ முருகன் 2 முன்னாடி? எங்க தலைவர் பயங்கரமான தலைவர். அவர் பயங்கரமான தலைவர். அவர் அங்க திருவாரூர்ல வந்திருக்காரு, உங்களை காப்பாற்ற வந்திருக்காரு. அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை. சரி ரைட். அடுத்து யாருப்பா? அவர் மையம் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து யார்? அவர் பேர் இருக்காரு. இந்த திராவிட சிஸ்டத்தை எதுக்குறாராம் யாரு? வைகோ. அவர் எதுக்குறாரு. அப்பா ஐயோ வாரிசு அரசியல் கூடவே கூடாது, நான் துண்டை உதறி வெளியே
நான் மோசமானவன் அப்படி பண்ற நாங்களும் சரி ஐயோ அண்ணன் வைக்கோ இந்த பக்கம் பிரபாகரன் வாரு ரைட் ஓகே பிரபாகரன் காணி நம்ம அண்ணன் வைக்கோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட்ல பார்த்தா அதுவும் ஒரு புதிமாடா போய் தான் நிற்குது. என்ன காரணம் என்றால் அந்த தெலுங்கு பாசம் நாக்கியர் பாசம், அந்த தெலுங்கர்கள் ஆனால் அந்த ஆளுமைக்கான அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான ஆளுமை என்னன்ற நம்ம தெரியல. எல்லாருமே திரும்ப அகைன் திரும்பவும் நம்ம திராவிடம் இல்லை சீமானால அவளால் முடியாது, ஒரு எம்எல்ஏ கூட இருக்க முடியல, எப்படி முடியும்? நம்ம திரும்ப எப்படி திமுக போவோம், அதிமுக போவோம், அவன்கிட்ட போவோம். ஆனால் இப்போ வர அனைத்து கட்சி புதுசா ஒரு கட்சிகள் உருவாகுது பார்த்தீங்களா? அந்த கட்சிகளுக்கு கூட ஒரு மாற்றத்தை அண்ணன் உருவாக்கி வச்சுட்டாரு. என்னன்னா, நீ அந்த அமமுகன்ற ஒரு கட்சி இப்போ கடந்த காலங்களில் உருவாகும் போது டிடிவி உருவாக்குறாரு அமமுகன்னு. அதில் திராவிடம்ன்ற வார்த்தை வரல, ரைட் சந்தோஷம். இப்போ நடிகர் விஜய் அவரோட பேரில் திராவிடம் வரல. இதுதான் எங்களுக்கான முதல் வெற்றியே. இங்கே அடிக்கிற அடிதான் நாங்கள் நகர்ந்து தான் கொண்டு போவோம். எங்கள்கிட்ட ஒரு முற்றான ஒரு அரசியல் தான் முற்றும் தொடர்ந்து போகணும். ஏன்னா நீங்க வாங்க இங்க வாழுங்க, தொழில் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்றோம் எல்லாம். ஆனா எங்களை ஆள துரிக்கணும், எங்களை அடிமையாக வைக்க வேண்டும். எங்களுக்குள்ள அந்த கருத்து வேற்றுமை, அதாவது இங்க எல்லா தலைவர்கள் எல்லா சமூக தலைவர் வந்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி பல்லர் சமூகம், தேவேந்திரர்கள், பறையர்கள், கோனா சமூகம், முக்குலத்தோர், எல்லாம் அனைத்து சமூகம் விட்டு போன சமூகத்தை தேசம் அனுப்பிச்சுங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. சின்ன சண்டைகள் நடக்கும். ஏதாச்சும் ஒரு ஊர்ல அங்க ஒருத்தனை வெட்டி கொண்டிருப்பாங்க. உடனே ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படியே திருப்பி அந்த சமூகம் தான் வெட்டி கொண்டுச்சு பார்க்காதீங்க. அந்த வெட்டி கொண்டான்ல அவன் யாரும் தேடுங்க, அவன் திமுகவா இருப்பான், இல்ல அண்ணா திமுகவா இருப்பான், கண்டிப்பா அப்படிதான் இருப்பான். வேணா தேடி பார்த்துக்குங்க, அவனை குற்றம் சாட்டுங்க. ஏன்னா மீடியால போடுவான், மொட்டையா போட்டுருவான், தேவர் சமூகம் உங்களை வெட்டி கொண்டுருச்சு, இந்த சமூகம் வெட்டி கொண்டுருச்சுன்னு. தயவு செய்து அந்த நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் தேவர் சமூகம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் சமூகம் பாதிக்கப்படுது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பொதுவழி சமூகத்துல எங்களை ஒரு மாற்றம் டைப்பில் மாதிரி பாக்குறாங்க. எங்க சமூகத்தை நம்ம நாங்க தான் வெட்டுறோம் குத்துறோம். எல்லா சமூகத்திலும் ரவுடி பையன் இருக்கான், மொல்ல மாதிரி இருக்கான், முடிச்சவி இருக்கான், கஞ்சா வியாபாரி இருக்கான். எங்க சமூகத்துல கிடையாது. அதே இங்க நான் பதிவு பண்ணி தான் இந்த இடத்துல. ஏன்னா தமிழ் தேசியம் விஷயத்துல உள்ள வரும்போது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. தயவு செய்து எங்களை அந்த பார்வை பார்க்காதீங்க. நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் இணக்கமான சமூகம், அதிகமான உயிர் தியாகங்கள் நாங்கள் கொடுத்திருக்கோம். தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கும் அண்ணன் பின்னாடி எங்க சமூக மக்களும் நிக்கிறாங்க. இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அது எனக்கு பெருமை தானே, எங்க சமூகத்துக்கு பெருமை தானே. நான் சொல்லிதான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எல்லா சமூக மக்களும் தயவு செய்து இங்க இருக்க தலைவர்கள் நான் சொல்ற விஷயம் தான். சிறு அந்த கருத்து வேறுபாடுகள், மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கலைஞ்சு அதை சால்வ், அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போங்க. அந்த பிரச்சனையை முடிங்க. அதை முடிக்காம விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீங்க உருவாக்காதீங்க. அது நீங்க உருவாக்குனீங்கன்னா அது திராவிடத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கும். அண்ணன் சீமான் ஒரு கல் எறிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல் எறிஞ்சாங்க. அந்த கல் பெரிய ரியாக்ஷன் இல்லை. அடுத்து ஒரு கல் எறிகிறாங்க. அவங்க அப்போ உத்து பார்க்குறான், என்னடா சீமான அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன செய்வான், இந்த பப்ளிக் என்ன செய்வான், இந்த நாம் தமிழர் அந்த கட்சிக்காரங்க என்ன செய்வான்னு பார்க்குறான். டக்குன்னு போய் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறான், கிழிக்கிறான், ஒரு நாடகம், ஒரு ஹம்பக் பண்ணுறான். அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான் பேரை. நான் கூட நினைச்சேன், ஐயா தெரியாம தேன்கூட்டில் கையை வச்சுட்டாங்க, ஐயா மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ என்னன்னா, அண்ணனை விட்டு போனாங்கல்ல, நாம் தமிழ்ல இருந்து போனாங்கல்ல, அவங்க திரும்ப அகைன் அண்ணனுக்கு பாதுகாப்பா வந்துட்டாங்க. யாரு அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ, ஐயோ இனிமே விடக்கூடாது, நம்மளுக்கு தலைவர் அவர் தான், தமிழ் தேசத்துக்கு அவர் தான் தலைவர்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எந்த காலத்தை கொண்டும் உங்கள் தலைவரை சிறு விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடாதீங்க. சின்ன விஷயங்கள் தான் உங்களை தோல்வியில் கொண்டு நிப்பாடிடும்.